ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. காரைக்காலில் நில மோசடி வழக்கில் முன்னாள் துணை ஆட்சியரிடமிருந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தது என்று விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் எழில். வணக்கம். என்ன நிகழ்ந்தது இந்த சம்பவத்தில்? விவரங்களை பதிவு செய்யுங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் கோவில்பத்து பகுதியில் உள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான நிலத்தை வீட்டு மனைகளாக மாற்றி விற்க முயற்சித்த கும்பல் மீது கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் போலீசார் வழக்கு பதிவு செய்தது. மேலும் அப்போது துணை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜான்சன், நில அளவையாளர் ரேணுகா உள்ளிட்ட 9 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இவ்வழக்கு விசாரணை தொடர்பாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய 9 நபர்களிடமிருந்து வீடு, நிலங்கள், நகைகள் உள்ளிட்ட பொருட்களை நகர காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இதன் மதிப்பு சுமார் 5 கோடி இருக்கும் என காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கோவில் நில மோசடி வழக்கு பிடித்துள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி எழில். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.